ரூட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். காவேரி நதிநீர் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கை பகிர்றதுல கர்நாடகா தொடர்ந்து ஒரு சிக்கலை வெளிவச்சிட்டே இருக்குது. பருகிற மாட்டோம் அப்படின்றதே வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தமிழ்நாடோட முதல்வர் திரு விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு சுமூகமான முடிவு எடுக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபட போகிறதா சொல்லப்படுது. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வரல. ஆனால் அப்படி மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக வர மாதம் திங்கட்கிழமை 3ஆம் தேதி அங்கே போய் பார்வையிடுறதா இருக்கிறாரு அப்படின்னு கர்நாடகா தரப்பு அரசு சார்பாகவும் எங்களை தொடர்பு கொண்டிருக்கிறாங்கன்றதை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவரை வரவேற்கவும் காத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு வர வேணாம், இது சரியான சூழல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பத்திரிகையாளர்களை சந்தித்து செஞ்சுருக்காரு. இது இவர் அங்கே போயிடுவார், தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போயிடுவார், பேசிடுவார், ஒரு சும்மா வெட்டு வரோம், இல்லை இப்படி போகிறதேன்றதே ஒரு ஹீரோயிசமான விஷயம். ஒரு முதல்வர் போய் அந்த எந்த ஸ்டேட்டு பிரச்சனை பண்ணுதோ அங்கே போய் அதை பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இது போயிட்டு வந்தால் பெரிய இங்கே ஒரு இதுவாகும், ஒரு பேசுக்குரிய விஷயமாகும், விஜய்க்கும் ஒரு மைலேஜ் ஆகும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு பக்கம் போகிறதே தப்புன்றதும் விமர்சிச்சுருந்தாங்க. இப்போ இந்த நிலையில் சிவகுமார் அவர்கள் சொன்னதையும் விஜய் அவர்கள் போலான்னு எடுத்த முடிவும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மைலேஜ் ஒரு வெங்காயம்லாம் இல்லை. முதல் விஷயம், விஜயோட அந்த பாப்புலாரிட்டி இமேஜுக்கு ஒரு பெரிய அடி. நீங்கள் இங்கே வர வேண்டாம், சூழல் மோசமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை இங்கே யாரும் வரவேற்பதற்கு தயாராக இல்லை, எதிர்த்து விரட்டுவதற்கு தான் தயாராக இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி விஜயண்ணா கரூர் வராரு, வாங்கண்ணா, மதுரைக்கு வாங்கண்ணா, குமரி, நெல்லை, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருச்சி, எங்கே வேணாலும் வாங்கண்ணான்னு ரசிகர்கள் மக்கள் இயங்கிக்கிட்டு இருந்த இந்த காலத்தில் விஜய் நீங்கள் வராதிங்க, வந்தால் இங்கே பிரச்சனையாயிரும். இப்போ வாட்டாள் நாகராஜ் அறிவிச்சிருக்கிறாரு, முதலமைச்சர் மட்டும் இங்கே ஏர்போர்ட்டில் இறங்கட்டும், நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்நாடகா முழுக்க பந்து அறிவிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு கால் வந்தா ஏற்கனவே கன்னட அமைப்புகள்லாம் போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போராட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா மாதிரியே இருக்கும். ஏன்னா இதே மஞ்சள் சிவப்பு துண்டு தான் அவங்களும் போடுறாங்க. அந்த வகையில் அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்குது, கொடி கலர் உறவு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் விஜய் இமேஜுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அடி ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றம் சொல்லியிருக்குது, இப்போ காவிரி மேலாண்மை ஆணையம் 15 நாட்களுக்கு கிட்டத்தட்ட 4 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டு 28ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிச்சு. ஆமாம், உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இப்போ இதை அமல்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி தான் இப்போ கர்நாடகாவில் பிரச்சனை. இது ஆக்சுவலாக இது ஒரு அரசியல் சாசன நெருக்கடி மாதிரி. நீங்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றம், காவிரி நடுவர் மன்றம்லாம் இந்த பஞ்சாயத்தெல்லாம் பேசி முடிச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு இத்தனை டிஎம்சி கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. அது அப்பப்போ நிலவரத்தை பொறுத்து எவ்வளவுன்றதை மேலாண்மை ஆணையம் சொல்லும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு, அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதை ஒரு மாநில அரசு இதை பின்பற்றணும், அமல்படுத்தணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்தியான்ற அந்த ஃபெடரலிசம், அந்த அரசியல் சாசனத்தை நீங்கள் ஏற்கவில்லை, கர்நாடகாவில் ஒரு அரசியல் சாசன ஆட்சி நடக்கலை அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நாங்கள் நெய்வேலி மின்சாரத்தை கர்நாடகாவுக்கு தரமாட்டோம், ஜிஎஸ்டி தரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆளுநர் அறிக்கை கொடுப்பார்ல, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு நிலை குலைந்து விட்டது, இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி ஒரு பிரச்சனை தான். அப்போ இப்படி இருக்கும்போது விஜய் அங்கே போகிறேன்னு சொல்கிறதே ஒரு பித்தலாட்டம். எதற்காக அவர் போகிறாருன்னா, முக்கியமான காரணம் ஜனநாயகத்தை அங்கே ஓட வைத்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக. உங்களை நான் எதுவும் குறை சொல்லலை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜனநாயகம் ரிலீஸ் ஆச்சு, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இப்படி சவுத் இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு. கர்நாடகாவில் ஜனநாயகம் எப்படி ஓடிச்சு? இங்கே மேகதாது பிரச்சனை இங்கே ஒரு கொதிநிலையில் இருக்கும் பொழுது, இதை பற்றி எல்லா கட்சிகளும் எல்லா தலைவர்களும் பேசி கொண்டிருக்கும் போது விஜய் மட்டும் வாயை திறக்கலை. எதுக்காக? ஜனநாயகம் வசூல் அடி வாங்கும். ஏற்கனவே ஒரு முறை ரஜினி அது மாதிரி சவுண்டு விட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டார் இல்லையா, அதே போல் சத்யராஜ் பாகுபலி படத்தில் நடிக்கும்போது காவிரி பிரச்சனை அவர் ஏதோ பேசிட்டாருன்னு சொல்லி அப்புறம் அதுக்கு பிரச்சனை பண்ணாங்க. பாகுபலி கமல் கூட சமீப காலத்தில் தமிழ்ல இருந்து வந்த மொழி தான் அப்படின்னு அங்கே படத்தோட எல்லாம் பண்ணாங்க இல்லையா, இது எல்லாம் நடந்திருக்கு. அப்போ விஜய் என்ற காரியவாதிக்கு இது நல்லா தெரியும். அப்போ நம்மளுடைய ஜனநாயகம் படம் அங்கே ஓடணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீராதி வீரர் சூரப்புலி இவ்வளவு நாள் அமைதியாக ஒரு கோழையை போல் இருந்தார். அப்படி இருந்துட்டு அதனுடைய தொடர்ச்சியாக தான் இவர் கர்நாடகாவுக்கு போகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல் இதை எப்படி நீங்கள் அணுகியிருக்கணும்? ஒன்றிய அரசுக்கு இந்த கேள்வியை கேட்டு மோடிக்கு லெட்டர் என்ன எழுதியிருக்கணும்? இவர் என்ன எழுதினாரு?
ஐயா மோடி அவர்களே இந்த மாதிரி தண்ணி எங்களுக்கு வரலை, அனுப்பு, ஆவணம் செய்யுங்க, இது ஏமாற்றத்தை தருகிறது, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க இப்படின்னு வேண்டுகோள் விட்டு மன்றாடுகிறார். ஆனால் என்ன எழுதியிருக்கணும் மோடிக்கு, பிரதமர் மோடி அவர்களே இந்த மாதிரி கர்நாடகாவில் அரசியல் சாசன சட்டம் என்பது தோற்றுவிட்டது, இந்த மேலாண்மை ஆணையத்தினுடைய தீர்ப்பை அவர்கள் அமல்படுத்த மறுக்கிறார்கள், இதை நீங்கள் ஒன்றிய அரசு என்ற முறையில் நீங்கள் தடுக்க வேண்டும், இல்லை என்றால் இது ஒரு பெரிய அரசியல் சாசன நெருக்கடியை தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி சீரியஸாக அதை வந்து எழுதணும். அது எழுதலை. அப்போ அது ஒரு தவறு. அடுத்தது தீர்ப்புகள் ஆணையம்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் சிவகுமாரை எப்படி போய் பார்க்கலாம்? பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பார்க்கக்கூடாது? அவர் ஒரு மாநிலத்தோட முதல்வர். அவர் இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு இந்த பஞ்சாயத்தெல்லாம் வந்து நீங்கள் பேசி சரி பண்ண முடியலை அப்படின்றதுனால தான் இது நடுவர் மன்றத்துக்கு போச்சு. நீங்கள் இப்போ நீங்கள் சிவகுமார் விஜயை வச்சு பார்க்குறீங்க. இதற்கு முன்னாடி கலைஞர் காலத்துலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இது நடுவர் மன்றத்துக்கு போய் ஒரு நிரந்தர தீர்வுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்து அது அரசு கெசட்லையும் வெளியிட்டுட்டாங்க. அப்போ அதுதான் வந்து ஆர்டர், அதுதான் இறுதி தீர்ப்பு. அப்போ இதுக்கப்புறம் கர்நாடக அரசு கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. எது அப்போ சொல்றதே காவிரி மேலாண்மை ஆணையம் தானே, அவங்க தானே திறந்து விட சொல்றாங்க. இப்போ தமிழ்நாடு அரசா சொல்லுது. அந்த இதில் வந்து இப்போ தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா எல்லாருமே அதில் மெம்பரு. தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்கிறாங்க. பரிசீலிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நீங்கள் 4 டிஎம்சி தண்ணியை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஏற்கனவே குறுவை சாகுபடி வந்து காஞ்சி போச்சு, பல பேர் வந்து பயிர் போடலை. அப்படி இருக்கும்போது குறைந்தபட்ச தண்ணி கூட கொடுப்பதற்கு கர்நாடகம் மறுக்கிறது. இந்த சமயத்தில் வந்து சிவகுமாரை பார்ப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. இதனுடைய பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் நான் வந்து பேசி ஏதாவது 2 டிஎம்சிக்கு பதிலாக ஒரு 1/4 டிஎம்சி தண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த மாதிரி ஏதாவது பேர் வாங்குறதுக்காக இவர் வந்து போகலாமே. அப்போ நேரடியாக தமிழ்நாடு உரிமையை விட்டு கொடுக்குறது தானே? கண்டிப்பாக தமிழ்நாட்டின் உரிமையை விட்டு கொடுக்கறது, நடுவர் மன்ற தீர்ப்பினுடைய விட்டு கொடுக்கறது, ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் கர்நாடகா வர இருக்கிறத வேணான்னு சொல்லி சிவகுமார் சொல்றதுல என்னென்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுக்கு எதிராக போராடக்கூடிய மனநிலைமை வந்து கர்நாடகாவில் அதிகரிச்சிருக்குது. விஜய் அவர்கள் வந்தால் கண்டிப்பாக எதிர்ப்புகள் வந்து அவரே நேரடியாக எதிர்கொள்கிற அளவுக்கு இருக்கும். இப்போது நாங்கள் அதுக்கான பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நிலைமையை நாங்கள் இப்போ விரும்பலை. அதனால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்த பிறகு சும்மா ஒரு நிலைமை எட்டின பிறகு நீங்கள் வாங்க 2 அரசை சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சொல்ல வர்றதுக்கான அர்த்தம் வந்து உண்மையிலேயே அவர் வந்தால் அந்த அளவுக்கு எதிர்ப்பு அவருக்கு வரும், பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்குது, அப்படி எதிர்ப்புகளை ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்றது காரணமா? இல்லை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்கல்ல ஒரு 1/2 டிஎம்சி தண்ணி, ஒரு 1/4 டிஎம்சி தண்ணி அப்படி பேசி வாங்கி கொடுத்துட்டு ஒரு இமேஜை பில்ட் பண்ணிக்கலாம்னு விஜய் நினைக்கிறாருன்னு, அதுக்கு கூட வந்துடாத அப்படின்னு சொல்ல வராரா? மூணாவதாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு சொரணை இல்லை, அதனால இவர் தைரியமாக விஜய் கர்நாடகா போகிறாரு. சரியா? கர்நாடக மக்களுக்கு சொரணை இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்க, விஜய் இங்கே வராத, வந்தால் நடக்கிறது வேற அப்படின்னு. அதுக்கு சிவகுமார் பயப்படுறாரு. ஓகே, விஜய் வந்தால் ஏதாவது ஏடா உடமாக நடந்துடும், மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் வராதீங்க, அவரை சந்திச்சா நமக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ விஜய் இங்கே வராதிங்கன்னு அங்கே வந்து கர்நாடக மக்கள் விவசாயிகள் போராட்டத்தினால அந்த முதலமைச்சர் வந்து சொல்கிறாரு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அப்படி ஒன்றுமே இல்லையே. விஜய் அங்கே போகிறாருன்னா அது கொதிக்கணும்ல, எதுக்கு நீ அங்கே போய் பார்க்க போகிற? அதான் இங்கே ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்து அழுகுறாங்களே. இப்போ ஜனநாயகன் படம் ஓடி முடிஞ்சிருச்சு, நீங்கள் அடுத்த எபிசோடுக்கு வாங்க. இப்போ இனிமே வந்து கர்நாடகாவிலலாம் கலெக்ஷன் பண்ண போகிறதில்ல. இனிமேல் தியேட்டரில் போய் ஜனநாயகன் எடுத்துட்டா கூட ஜனநாயகனே வசூல் ரீதியாக பெரிய தோல்வின்னு தான் சொல்கிறாங்க. நான் கேட்க வர பாயிண்ட் என்னென்னா, அங்கே வராதன்னு சொல்கிறாங்க, இங்கே தலைவர்கள் மட்டும்தான் போகாதன்னு சொல்கிறாங்களே தவிர மக்கள் மத்தியில் அப்படி ஒரு பெரிய போராட்டம் வந்து அதற்கு விஜய் பயப்படணும்ல. நான் இங்கே வந்து கர்நாடகாவுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நம்ம பேர் ரிப்பேர் ஆயிரும், மக்கள் போராடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பயம் இல்லை. அப்போ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்ம என்ன செஞ்சாலும் அவர்கள் ஒரு கேனையர்களாக ஏற்றுக்கொள்வார்கள், நம்புவார்கள். இப்படித்தான் அவர் தேர்தலையும் வெற்றி பெற்றார். இப்போ காவிரி பிரச்சனைகள் அப்படி தான் வந்து செய்கிறாரு. அதனால் கர்நாடக மக்கள் வந்து இதில் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறாங்க. தமிழக மக்கள் இந்த விஜய் மாயையிலிருந்து இன்னும் விடுபடலை அப்படின்றதுனால தான் விஜய் தைரியமாக போகிறார். நாளை பின்ன காவிரியில் தண்ணி இல்லை பிரச்சனைன்னு வந்தால் என்ன ஆகும்? 2 முதல்வர்கள் சந்தித்து அவங்க பேசிட்டு ஒரு 1/4 டிஎம்சி தண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஆகும் இல்லையா? அதை ஒருபோதும் செய்யக்கூடாது. இதை எதிர்க்கட்சி தலைவர்கள் ஸ்டாலினாக இருக்கட்டும், அன்புமணி, சீமான் உள்ளிட்டு பலரும் இதை வந்து கண்டிச்சிருக்காங்க, போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி
இவர் ஒரு 13 நபர்களோட ஒரு குழுவோட இங்கேருந்து போகிறாரு. அவர் வந்து விதான் சௌதா வந்து பெயிண்ட் எல்லாம் அடித்து ரெடி பண்ணி தயாராக வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஹெலிகாப்டரில் மேகதாதுவை கூட்டி காமிக்க போகிறாங்க. அதாவது கர்நாடகா எவ்வளோ வறட்சியில் இருக்குது. ஆமாம், ஆய்வு பண்ணி பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணீங்க. அப்போ கர்நாடகாவில் ஆய்வு பண்ணி பண்ணுறதுக்கு விஜய் முதல்வரை கேலி செய்கிற மாதிரி தானே அது விஜய் கேலி செய்கிற மாதிரி தானே அப்படி ஒன்று. ஆமாம், மேகதாதுவுக்கு நீங்கள் ஹெலிகாப்டரில் கூட்டு போகிறீங்கன்றதே வந்து ரொம்ப கேவலப்படுத்துறது தான். இப்போ விஜய் எங்கள் பக்கம்தான் அப்படின்னு காமிச்சுக்கிறது தான். இதை வந்து விவசாயி சங்கங்களும் கடுமையாக இருக்கிறாங்க. ஏற்கனவே பயிர்க்கடன் தள்ளுபடியில் வந்து நீங்கள் மோசடி பண்ணிட்டீங்கன்னு இன்னும் போராட்டம் நடந்துட்டு. ஆனால் இப்போ இருக்கும் பஸ் ஸ்டாண்டு வந்து பேனர் அடிச்சு ஒட்டிருக்காங்க. 6000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு விளம்பரம் பண்ணுறாங்க. சாதனை. இன்னொரு புறம் போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. இங்கே ஐயா கண்ணெல்லாம் போராட்டம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி முடக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவர் கர்நாடகா போவது என்பதுன்றது மிக 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 கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி ஒன்றிய அரசு பிஜேபியோட ஒரு சுமூகமான உறவை வச்சிருக்கிறாரோ, ஆளுநரோட எப்படி சுமூகமான உறவை வச்சிருக்கிறாரோ, தமிழ் தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு எப்படி தள்ளிட்டாரோ, அதே போல் வந்து அவர் வந்து ஒரு பேன் இண்டியா சினிமா ஸ்டாரு. இன்னமும் அவருடைய பழைய படங்கள்லாம் கூட எல்லா மாநிலங்கள்லேயும் ஓடலாம், டிவிகளில் காமிக்கலாம். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால அவர் முல்லை பெரியாரை ஒட்டி கேரளாவையும் பகிச்சிக்க மாட்டார், காவிரி பிரச்சனையை ஒட்டி இங்கேயும் பயிற்சிக்க மாட்டாரு. அவர்தான் ஒரு சினிமா யாரா முடிஞ்சிருச்சுல்ல, அது முடிஞ்சிருச்சுனாலும் அவரு இன்னைக்கு வட இந்தியாவில் வந்து ஹிந்தி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அடுத்த பிரதமர் வந்து விஜய், தளபதி விஜய்ன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல. அப்போ இந்திய அளவில் ஒரு ஆளாகணும் அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸு, பொய் செய்திகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதனால் அவர் வந்து தமிழ்நாட்டை கடந்து ஒரு ஆளாகணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காரு. அப்படி முடிவு பண்ணுறதுனால தமிழ்நாட்டினுடைய நலனை நம்ம வந்து ஒப்படைத்து விடுவோம். கர்நாடகாவை போய் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது, நான் உங்க பக்கம் தான் நிக்கிறேன்னு தமிழ்நாட்டுக்கு சொல்றதுக்கு இல்லையா? ஆமா, நான் உங்களுக்கான வந்தான்னு சொல்லி சொல்றேன். ஆமா, நான் வந்து ஒரு சவுத் இந்தியாவுக்கான ஆளு அப்படின்ற முறையில் அவர் ஏற்கனவே வந்து விக்கிரவாண்டியில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மற்றவங்களெல்லாம் திட்டிக்கிட்டெல்லாம் பேசி அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம், ஒரு டீசெண்டான இதெல்லாம் சொல்யூஷன் ஓரியன்ட் பாலிடிக்ஸ் அப்படிதான் எல்லாம் சொன்னார் இல்லையா? ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை. இங்கே வந்து வெறுப்பு பிரச்சாரம், பொய் செய்திகள் இதுதான் ஓடிட்டு இருக்கு. அப்படி ஒரு டீசெண்டாக காமிச்சிக்கிறதுக்காக இவர் செய்கிறாரு. கடந்த காலத்தில் வந்து ஜெயலலிதா சந்திக்கலையா அப்படின்ற முறையில் அப்போ நானும் சந்திப்பேன். இப்போ காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு வந்து இவ்வளவு வருஷங்களில் வந்து கர்நாடகா எத்தனை முறை வந்து ஏமாற்றி இருக்கிறது, எத்தனை முறை உச்சநீதிமன்றத்தை நம்ம போய் கதவை தட்டி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த சட்ட போராட்டத்தை மிக தீவிரமாக நடத்தணும். இப்போ நம்ம பக்கம் முழுக்க முழுக்க நியாயம் இருக்குது. எல்லா விதமான நீதி அமைப்புகளுடைய தீர்ப்புகளும் நம்ம பக்கம் இருக்கும்போது அதை ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கணும். இங்கேயும் அந்த போராட்டங்களை கட்டியமைக்கணும். எப்படி கட்டியமைக்கணும்னு சொன்னால், ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசு தானே இதை அமுல்படுத்துவதற்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கணும். நீங்கள் தானே இந்தியாவை ஆள்றீங்க. இந்தியாவில் 2 மாநிலங்களுக்கு பிரச்சனை, அது ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னா அமுல்படுத்துறது உங்கள் கடமை தானே அப்படின்னு சொல்லி அதுக்கு தமிழ்நாடு முழுக்க பந்து, ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முற்றுகை, இன்னும் சொல்லப்போனால் வந்து வரிகுடா இயக்கம், இப்படியெல்லாம் தீவிரமாக கொண்டு போனால் மட்டும்தான் இந்த காவிரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். கர்நாடகம் வழிக்கு வரும். இல்லை அப்படின்னு சொன்னால் இவர்கள் தொடர்ந்து இதை மீறி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இந்த 4 டிஎம்சி திறந்து விடணும்னு சொன்னதுக்கு சிவகுமார் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. கூட்டி தண்ணியில் என்ன செய்யுதுன்றாரு, மேல்முறையீடு போவன்றாரு. விவசாயிகள் போராடுறாங்க. வாட்டாள் நாகராஜன் ஒரு 20 பேர் வச்சிருக்கக்கூடிய கன்னட வெறியர்கள்லாம் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த போராட்டங்கள்லாம் பிஜேபி வேற களத்தில் இறங்கி இருக்குது. இதில் வந்து மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ஒன்று சொல்லியிருக்காரு இல்லையா, அதாவது மேகதாது கட்டுவதற்கு தமிழ்நாட்டுடைய அனுமதியை கர்நாடகா கேட்க தேவையில்லை அப்படின்னே சொல்லியிருக்கிறாரு. அதை கூட இங்கே விஜய் கட்சியோ தாவேகாவோ கண்டிப்பதற்கு வந்து வக்கு இல்லை. இப்படிப்பட்ட சூழல்ல இவர்கள் வந்து என்ன சொல்றது, ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி பெங்களூருக்கு போறது இருக்கு இல்லையா, தமிழ்நாடு ஒரு போராட வேண்டிய ஒரு நிலைமையில இருக்குது. அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்க வேண்டிய இடத்துல விஜயோ அவங்க கட்சியோ ஆளுங்கட்சியோ இருக்கும்போது அதை செய்யாமல் நீங்கள் இன்ப சுற்றுலா தனி ஃப்ளைட்டில் போய் அங்கே விதான் சௌதாவில் வந்து விருந்து சாப்பிட்டுட்டு ஹெலிகாப்டரில் சுற்றி பார்த்துட்டு இதுக்காக அவங்கள தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ எல்லாரும் படித்து சொல்கிறாங்க போகாதீங்கன்னு. அப்போ விஜய் வந்து அவருக்கு ஒரு வேற கணக்கு இருக்குது. தமிழ்நாட்டினுடைய நலன் முக்கியம் இல்லை. அது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலேயே நேரில் பார்த்துட்டோம். ஒரு வைஸ் சான்சலர் எப்படிங்க வெளியே வந்து அப்படி ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியும்? தமிழ் தாய் வாழ்த்து 3வது தான் பாட முடியும். யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுப்போம். இப்படி எப்படி அவர் சொல்ல முடியும்? இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு?
இப்போ இதுக்கு முன்னாடி இதே சந்திரகுமார் அந்த துணைவேந்தர் இருக்கார் இல்லையா, ஊட்டியில் வந்து ஆர்.என். ரவி மாநாடு நடத்தும் போது காரில் போயிட்டு பாதியில் திரும்பி வர்றாரு. அப்போ வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, வைஸ் சான்சலர்லாம் திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்டவர் தானே. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து துணை ஜனாதிபதி வந்திருந்தாரு. ஆமாம். இப்போ இன்னைக்கு ஆளுநருக்காக இதை பாடுறாங்க. அடுத்து பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஏன் எல்முருகன் ஒரு நிகழ்ச்சியில் வந்து வந்தால் கூட அங்கே தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும். இப்படி ஒன்றிய அரசின் கீழே வந்து நம்முடைய அதிகாரங்கள் உரிமைகளை எல்லாம் வந்து கையளித்து விட்டு, இன்னொரு புறம் கர்நாடகாவிலையும் நம்முடைய மாநில உரிமைகளை வந்து கையளித்து விட்டு, இங்கே வந்து காங்கிரஸும் பிஜேபியும் இங்கே வந்து நாடகம் ஆடுது. காங்கிரஸ் கூட்டணியில் வச்சிருக்கிறாரு விஜய். இப்போ மாணிக்கம் தாகூர் வானத்துக்கும் பூமிக்கும் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு செங்கலை கூட மேகதாது வந்து கட்டுவதற்கு விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி ராகுல் காந்தி வராரு. ராகுல் காந்தி வாயிலேருந்து வருமா? தமிழ்நாட்டின் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது, தீர்ப்பு இப்படி சொல்லியிருக்கிறாங்க, கர்நாடகம் 4 டிஎம்சி தண்ணி திறந்து விடணும், ராகுல் காந்தி சொல்லுவாரா? இங்கே 5 எம்எல்ஏ 2 அமைச்சர் முக்கியமா? அங்கே ஆளுங்கட்சி முதலமைச்சர் ஒரு அது முக்கியமா அப்படின்னு தானே பார்ப்பாங்க. பிஜேபிக்கும் அதுதான். தமிழ்நாட்டை விட கர்நாடகா என்பது நம்ம வந்து ஆண்ட மாநிலம், அங்கே வந்து நம்ம ஆளுங்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிஜேபியும் காங்கிரஸும் அவங்களுடைய மத்திய தலைமை கர்நாடகாவுக்கு ஆதரவாக இருக்கிறதே தவிர தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இல்லை. அப்போ கூட்டணி கட்சி இவரை விட்டு கேட்கணும்ல, 2ல் 1 சொல்லணும்ல, மாணிக்கம் தாகூர் உண்டு இல்லைன்னு கேட்கணும்ல. அப்படி கேட்கணும் அவரு விஜய் விஜய் கேட்கணும்ல. அவங்க கூட்டணி தானே வச்சிருக்கிறாரு காங்கிரஸை. அப்படியெல்லாம் இல்லாமல் இவர் வந்து இந்த மாநில உரிமைகளை வந்து தூக்கி எறிகிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, ஆனால் மாணிக்கம் தாகூர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்வர் விஜய் வந்து இதில் எல்லா முடிவும் சரியாக எடுப்பார். எங்கள் நிலைப்பாடு என்னென்னா முதல்வர் விஜய்க்கு பக்கபலமாக நிற்கிறது அப்படின்றது தான். காங்கிரஸ் வந்து அங்கே ஆளுது, இங்கேயும் காங்கிரஸ் தான் இருக்குது. காங்கிரஸ் ஏன் ரெட்டை நிலைப்பாடு எடுக்குதுன்னா, அந்தந்த மாநிலத்தில் காங்கிரஸ் என்னவோ அந்த நிலைப்பாடு தான் எடுக்கும். இந்த கேள்வியை ஏன் வந்து பாஜகவை பார்த்து கேட்க மாட்டாங்க? பாஜக தான் ஒன்றிய அரசு, பாஜக தான் செஞ்சுருக்கோம். பாஜக ஒன்றிய அரசில் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே பாஜக ஆதரவாளர்கள் இல்லை பாஜக காரங்களே வந்து தமிழ்நாட்டுக்கு நீர் தரதை எதிர்த்து போராடுறாங்களே. அதை பார்த்து யாரும் கேட்காம காங்கிரஸை விமர்சிக்கிறதுக்கு, குறிப்பாக முரசொலி அவங்க எழுதின விஷயங்கள்லாம் வச்சு கூட கேட்டிருக்கிறாங்க. அதுக்கே வந்து அவங்களுக்கு பாஜக எதிர்த்து பேச முடியுமா, அதுக்கு நேரம் இருக்குதா, இதை போய் பேசிட்டு இருப்பாங்களேன்ற மாதிரி விமர்சனம் இருக்கிறாங்க. பாஜக எதிர்த்து யாரும் பேசணும்? யாரும் பேச மாட்டாங்களா? யார் விஜய் பேசலையா? விஜய் பேசல தானே. இல்லை, யாரை சொல்கிறாரு? அப்போ பாஜகவை எதிர்த்து யாரும் பேசவில்லை என்று இவர் யாரை கேட்கிறார்? மற்ற கட்சிகளை கேட்குறாரு. ஏன் விஜயை கேளுங்களேன், உங்கள் கூட்டணியினுடைய தலைமை அவர் தானே. விஜய் அண்ணா, இந்த மாதிரி நீங்கள் பாஜகவை எதிர்த்து பேசணும், பாஜக ரெட்டை வேடம் போடுகிறது, இங்கே ஒரு ஸ்டாண்டு அங்கே ஒரு ஸ்டாண்டு, நீங்கள் வந்து நேரடியாக மோடி அவர்கள்ட்ட கேளுங்க, பிஜேபியோட ஸ்டாண்ட் என்னன்னு கேளுங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே. விஜய் வாயை திறக்க சொல்லுங்கள், விஜய் வாயை திறந்துருவாரா? அப்போ பாஜகவை எதிர்த்து யார் கேட்கணும்? முதலமைச்சர் இங்கே யார்? விஜயா ஸ்டாலினா? விஜய் தான் முதலமைச்சர். அப்போ விஜய் வந்து முதலே சொன்னோம் இல்லையா, மோடிக்கு எழுதின கடிதம், அந்த மன்றாடுகின்ற கடிதத்தை தான் அவர் எழுதியிருக்காரு. இதே போன தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்? ஸ்டாலின் சார் வந்து இங்கே இருந்து காவிரி தண்ணி வரலைன்னா கடிதம் எழுதுறாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ இவர் மட்டும் என்ன எழுதுறாரு? இவர் வந்து பெரிய நாவல் அல்லது நாடகத்தை எழுதி அனுப்புகிறாரு, இவரும் கடிதம் தான் எழுதுறாரு. அந்த கடிதம் கூட ஒரு மன்றாடுகின்ற துணியில் இருக்குது. அரசியல் ரீதியில் எந்த போராட்டங்களும் இல்லை. தாவேக அமைச்சர்களை பொறுத்தவரை எல்லாம் சைலண்டாக இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல் மாணிக்கம் தாகூர் வந்து விஜய் கர்நாடகா போகிறதாவையும் ஆதரிக்கிறாரு. கேட்டால் ஜெயலலிதா போலையா, அவங்க போலையா, இவங்க போலையா அப்படின்னு சொல்லி ஆதரிக்கிறார். இல்லை, இப்போ காங்கிரஸோட நிலைப்பாடு, காங்கிரஸ் பாஜகவோட நிலைப்பாடு இது எப்படி எடுத்துக்கிறது? அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மாநிலத்தில் பேசுவோன்றது. காவேரி நீரில் வந்து தமிழ்நாட்டுக்கு பங்கு இருக்கா இல்லையா, இது சரியா தப்பா, நியாயமா இல்லையா அப்படின்னு ஒரு முடிவை ஏன் சொல்ல முடியாது? நீங்கள் அவ்வளவு குழப்பம்லாம் இல்லைங்க. பிஜேபி காங்கிரஸை பொறுத்தவரை கர்நாடகாவைத்தான் அவர்கள் ஆதரிக்கிறார்கள். நான் சொல்கிறது மத்திய தலைமை. ஏற்கனவே சொன்னேன். ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா, கர்நாடகாவில் அவங்க 2 பேரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி. அப்போ கர்நாடகா வந்து தங்கள் வந்து தேர்தலில் வெற்றி வாய்ப்பை தருகின்ற ஒரு மாநிலம் என்ற முறையில் தமிழ்நாட்டை விட அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எத்தனை சீட்டு? எம்எல்ஏ 1 சீட்டு, எம்பி 1 கூட இல்லை, 24 வந்து 0. அதே போல் காங்கிரஸுக்கு வந்து 5 எம்எல்ஏக்கள் தான் இங்கே. அங்கே வந்து ஆளுங்கட்சி, பிஜேபி அதற்கு முன்னாடி ஆளுங்கட்சி. அப்போ மத்திய தலைமை என்பது கர்நாடகாவைத்தான் வந்து தனது மாநிலமாக பார்க்கும், அவங்களுடைய நலன் தான் முக்கியம்னு பார்க்கும். ஏன்னா அங்கே தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, அப்போ மாநிலத்துக்கு மாநிலம் நீங்க வேறுபடுறதா சொல்றீங்க. அந்த வேறுபாடு வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. நான் சொல்றது மத்திய தலைமை என்பது இந்த கர்நாடகாவினுடைய ஸ்டாண்டை தான் அவர்கள் ஆதரிக்கிறார்கள்.
இப்போ மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ஏன் அப்படி சொல்லணும்? மேகதாது வந்து கட்டுவதற்கு தமிழ்நாட்டுடைய அனுமதி தேவையில்லைன்னு எப்படி அவர் சொல்ல முடியும்? அப்படி எதுவும் கட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் நடுவர்மன்ற தீர்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும்? இப்போ கூட அதற்கு விரோதமா இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய விரிவான திட்ட அறிக்கையை ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மேகதாது திட்ட அறிக்கையை. இப்படி இருக்கும்போது மத்திய பிஜேபி காங்கிரஸ் இவங்க கர்நாடகா சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு காலம் இதை பற்றி பேச மாட்டாங்க. நீங்கள் வந்து கர்நாடகா என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்கக்கூடாது. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, மோடி அமித்ஷா என்ன சொல்கிறாரு, அதுதான் பாயிண்ட். அவங்க ஒருபோதும் கர்நாடகத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதே சமயம் அமைதியாக தானே இருக்கிறாங்க. கர்நாடகாவுக்கு இருக்கிறது தான் உரிமைன்னு சொல்லியும் பேசல இல்லையே. இப்போ நீங்கள் கர்நாடகாவிலிருந்து இதற்கு முன்னாடி ஒன்றிய அரசில் வந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள் காவிரிக்கு குரல் கொடுத்துருக்கிறார்கள், கர்நாடகாவுக்காக பேசியிருக்கிறாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் கூட கர்நாடகாவிலேருந்து தான் அவர் ராஜ்யசபா எம்பியாக அவங்க வந்து போயிருக்கிறாங்க. ஒரு முறை வந்து மனு கொடுக்கறதுக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க. கேட்டால் வந்து நான் தமிழர்கள்னு இங்கே வந்து பேசிக்கிறது. இப்படி எல்லா முறையிலும் அவர்கள் அப்படி தான் நடந்திருக்காங்க. அதான் ராகுல் காந்தி பேசணும்னு அவசியம் இல்லை. இப்போ மல்லிகார்ஜுன் கார்கே கர்நாடகத்தை சார்ந்தவர் தான். அடுத்தது வந்து கர்நாடகாவிலேருந்து எம்பிக்கள் நிறைய இருக்கிறாங்க. அதுலேருந்து ராஜ்யசபா எம்பிக்களும் நீங்கள் வந்து இருக்கிறாங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர்கள் ஏன் கர்நாடகத்தை வந்து திறக்கணும்? அதனால் மாநிலத்துக்கு ஒரு ஸ்டாண்டெல்லாம் வந்து கிடையாது. மத்திய பிஜேபி காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் ஒரே ஸ்டாண்டு கர்நாடகாவை ஆதரிக்கிறது தான். தமிழ்நாட்டை இதை ஆதரிக்க முடியாது. இல்லைன்னா நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், நீதிமன்றம் தீர்ப்பு இருக்குது, ஆணையம் தீர்ப்பு இருக்குது, அந்த இதை மீறி வந்து கர்நாடகம் செயல்படுகிறது. அப்போ சட்டப்படி எது சரி தப்பான்னு சொல்லணும்ல. அப்படி கூட அவங்க சொல்ல மாட்டேன்றாங்கல்ல. நீ வாயை திறக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுங்க இல்லையா? இப்போ வாயை திறக்கலைன்றதுனுடைய அர்த்தம் என்ன? அப்போ வாயை திறந்தா தமிழ்நாட்டை தான் ஆதரிக்கணும். அப்போ வாயை திறக்காம இருக்கிறதன் மூலமாக கர்நாடகனுடைய ஆதரவை அவர்கள் மௌனமாக தெரிவிக்கிறார்கள். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.